ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை பணியாரம் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா 2 சின்ன வாழைப்பழம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ 1 பிஞ்ச் சால்ட், இது இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கிறது 1 கப் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஒரேடியாக சேர்த்தா இந்த கோதுமை மாவு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும், கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த கோதுமை பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதில் துருவிய தேங்காய் 1/2 கப் சேர்க்குறேன். இது இந்த பணியாரத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட தேங்காய் பீசஸாகவும் சேர்க்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேட்டர் கட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போது இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை பணியாரம் பேட்டருக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கலாம். இதுக்காக நான் ஒரு பணியார சட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய்யில் சுட்டு எடுத்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பணியார மாவை விடலாம். இது நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே தீஞ்சு போயிடும், உள்ளாடி வேகாது. அதனால் கவனமாக இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக மாவு நிரப்பக்கூடாது, ஒரு ஹாஃப் நிரப்புனா போதும். இப்போ ஒரு சைடு நமக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இது டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரெடியாகி வர்றதுக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கோதுமையில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.